ஹாய்ங்க, இந்த வீடியோவில் எங்கள் வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். மெயினாக பசங்க என்ன வேலைலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது. காலையில் எழுந்திரிச்சதுமே சின்னவன் தோசை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நீயே ஊற்றிக்கோ அப்படின்னு சொன்னேன். சின்னவன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஊற்றுறான். ஓரளவு நல்லா தான் ஊற்றிருந்தான். பட் ஆனால் நம்ம ஊற்றுனாலே அதில் நிறைய குறை சொல்லுவான். அவனுக்கு எப்பயுமே ரோஸ்ட்டு தோசை மட்டும்தான் சாப்பிடுவான். அதனால் நான் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகலனாட்டி கூட ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அதனால் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. இது பேர் என்னடா அப்படின்னு கேட்டதும் அப்படியே சிரிச்சுட்டே வைக்கப்பட்டான். விஜய் வந்துட்டு அது கோமண தோசை இப்போ எடுத்து அவன் கட்டிக்குவான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுட்டே இருந்தான். இந்த எலக்ட்ரிக் இதில் நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாமே யூஸ் பண்ணலாமான்னு. எல்லாமே யூஸ் பண்ணலாம். இங்கே இது வந்து நம்ம இண்டக்ஷன் மாதிரி கிடையாது. பட் என்ன ஹீட் வர கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி இப்போது நான் ஆஃப் பண்ணிவிட்டு கல் ஆஃப் பண்ணிட்டு 2 தோசை ஊற்றுவேன். அந்தளவுக்கு சூடு இருக்கும். ஸோ இப்போ 6 நிமிஷம் நான் வைப்பேன் இந்த கல் சூடாக. என்கிட்ட உள்ளது நல்ல கனமான பெரிய கல். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பணியாரம், எங்கள் வீட்டில் பணியாரம் எல்லாருக்கும் பிடிக்கும். நியூ இயருக்கு வெள்ளை பணியாரம் அரைச்சும் போது கந்தர்ப்பமும் ஸ்வீட் பணியாரத்துக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். பெரியவன்லாம் வந்து 3 வேளையும் பணியாரம் கொடுத்தா சாப்பிடுவான். அதனால் பெரியவனுக்கு வந்து பணியாரம் தான். சின்னவன் பணியாரம் வேண்டான்னா இதை வந்து ஊற்றிட்டே இருக்கணும். தோசை கூட 4 தோசை தான் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. பணியாரம் வந்து கணக்கே இருக்காது. பெரியவன் வந்து 2 பணியாரத்தோட போதும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆல்ரெடி 2 எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னும் நான் அந்த 2 எடுக்கவே இல்லை அப்படின்னு அடித்து சாதிக்கிறான் எனக்கு வேணும்னு. அதே மாதிரி சின்னவனும் தோசை மட்டும் போதும்னா ஆல்ரெடி 2 பணியாரம் எடுத்து சாப்பிட்டான் போல இருக்கு. இப்போ திரும்ப வந்து 5 பணியாரம் வேணும் அப்படின்னு கேட்குறான். ஸ்வீட் பணியாரம் வந்து எங்களுக்குலாம் ஓரளவு பிடிக்கும். பட் ஒயிட் பணியாரம் அளவுக்கு ரொம்ப ஃபேவரட் கிடையாது. ஆனால் விஜய்க்கு வந்து ஒயிட் பணியாரத்தோட இந்த கந்தர்ப்பம் தான் பிடிக்கும். நான் இதை நோட்டீஸ் பண்ணேன். எங்கள் ஊர் சைடு எல்லாருக்குமே வெள்ளை பணியாரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கேரளா பார்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட்டாலாம் இருக்கிறது கிடையாது. அவங்க வேறு ஏதாவது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதுக்கு பதிலாக. எனக்கு பிடிக்கும். பட் ரொம்ப எண்ணெயாக இருந்ததுன்னு கடைசியில் ஒரு ரோஸ்ட் தோசைக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேன். இந்த பெயிண்டிங் மேலே எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு கண்ணு பண்ணணும்னு. பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீடு கிரகப்பிரவேசம் வருது, அதுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வேறு எனக்கு தெரியும் அவங்க இது கிரகப்பிரவேசம் சொல்லி. ஸோ டைம் எடுத்து பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த வீக் அப்படிங்கிறதுனால பெருசாக வெஜிடபிள்ஸ் எதுவும் கிடையாது. யூஸ்வலாக 2 வெஜிடபிள்ஸ் ஒரு குழம்பு வைப்பேன். அந்த அளவுக்கு எந்த வெஜிடபிளும் இல்லை. அதனால தக்காளி சாதம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தக்காளியும் நிறைய இருந்தது. எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால தக்காளி சாதமும் முட்டையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவனை முட்டை எடுத்து வேக வைக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் குட்டி பாத்திரம் எடுத்தான், அது பண்ணுனா. அதுக்கப்புறம் இது பத்தாதுடா அப்படின்னதும் அப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் உடச்சி ஊற்ற போகிறான். டே வேக வைக்கணும் அப்படின்னதும் புரியல அப்படின்னா அப்புறம் தண்ணி ஊற்றி ஹாட் பாயில் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் சின்னவன் வந்து தக்காளியை கட் பண்ண சொன்னேன். அதில் வந்து இந்த இதெல்லாம் எடுத்து கட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். யூஸ்வலாக ஓரளவு கட் பண்ணி வச்சுருவேன். அவன் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுவான். இப்போ தான் ஆரம்பத்துலேருந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக டீச் பண்ணுவேன் எல்லாம். ஆனால் வந்து 1 டைம் 2 டைம் டீச் பண்ணுவேன். அதுக்கு மேலே எனக்கு பொறுமை இருக்காது. சின்னவனை வந்து அப்புறம் அரிசி வாஷ் பண்ண சொன்னேன். அந்த வெயிட் அவனால் தூக்க முடியல போல இருக்கு. அவன் தூக்கி இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே வலி வந்துடும் போல இருக்கு. தக்காளி சாதம் வந்து நான் ரொம்ப கிராமத்துலலாம் பண்ணுவாங்கல்ல, கொஞ்சம் கூட அந்த பிரியாணி டேஸ்ட் இல்லாமல் நாட்டுப்புற டேஸ்ட்டில் இருக்கணும் எனக்கு தக்காளி சாதம். அதனால இஞ்சி பூண்டுலாம் பவுண்ட் பண்ணி தான் போடுவேன். பெரியவனை வந்து இடிக்க சொன்னேன். எனக்கே அதில் வந்து வராது. விஜயை தான் சொல்லுவேன். ஸோ அதில் நல்லா பலம் கொடுத்து பண்ணணும். என்கிட்ட இருக்கிறது கரெக்டாக இல்லையா என்னன்னு தெரில. சும்மா இடித்தா வந்து ஸ்மாஷ் ஆகாது. நல்லா பலம் கொடுத்து பண்ணால் தான் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. விஜய் வந்து யூஸ்வலாக நீ ஒழுங்காக பண்ணலை, அப்படி பண்ணலை, இப்படி பண்ணலாம் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து சொல்லி கொடுத்தா தானே அவனுக்கு தெரியும், இல்லைனாட்டி எப்படி ஃபஸ்ட்டே தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சொல்லி கொடுப்பேன், கொஞ்சம் டைம் கொடுப்பேன். பட் நான் பிஸியாக இருக்கும்போது திட்டி விட்ருவேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது லஷர்லியாக சொல்லி கொடுப்பேன். அடுத்த நாளைக்கும் பொட்லங்காய் மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி அதையும் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவுட்டர் ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு நடுவுலாம் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சின்னவனை வெட்ட சொன்னேன். பெரியவனை வந்து முட்டையோட தோலை உரிக்க சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து இந்த கேர்னி கேம்ப் போனான். அங்கே வந்து முட்டை உரிச்சோம் அப்படின்னு சொன்னான். அதனால உரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் உரிச்சா அந்த ப்ரௌன் எக்ல வந்து சம்டைம்ஸ் அந்த தோல் ஒழுங்காக வராது. ஒயிட் எக் வந்து க்ளீனாக அப்படியே முட்டை வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இது வந்து அப்படியே கொத்தி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். விஜய் ஒரு முட்டை உரிச்சிருக்காங்க, எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் நான் கரெக்டாக உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் விநாயக் முட்டை உரிக்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாரும் ஹெல்ப் பண்ணாதான் நம்மளுக்கு முடியுது. விஜய் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்காங்க. விஜய் கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்புமே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால பசங்களாவது ஏதாவது பண்ணாதான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும். இங்கே நம்மளுக்கு வேற ஹெல்ப்புக்கும் ஆள் கிடைக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நான் அவனுங்களுக்கு வந்து எல்லா வேலையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். பெரியவன் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ நான் வந்துட்டு சொல்லுவேன், உனக்கு நல்லா இதெல்லாம் சாப்பிடணும்னா இதெல்லாம் சமைக்க நீ தான் கற்றுக்கணும், வேற ஒருத்தவங்க உனக்கு சமைச்சு தருவாங்கன்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இந்த எக்கு கதையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பாருங்க, ஈஸ்டர் எக் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கடைசியில் உள்ளது நான் பெயிண்ட் பண்ணது, மற்றதெல்லாம் பசங்க பெயிண்ட் பண்ணது. இந்த இடத்துல பாருங்க
அவன் வந்து இந்த ஜுங்கா அதை வந்து அடுக்கி வச்சுருக்கான். அங்கங்கே இப்படி தான் பண்ணிடுவான். இந்த பெரிய பெயிண்டிங் வந்து மாட்டியிருந்தோம், அதில் பாலை போட்டு அதை பிச்சு இங்கே வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே குக்கும்பர் வெட்டி வெஜிடபிள் ட்ரேயில் போட்டு வச்சுருந்தேன். அது பாருங்கள் இப்படி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஐ திங்க் அதுலேருந்து தண்ணி நிறைய வந்திருக்கும், அது வந்து இப்படி ஐஸ் க்யூப்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து சாலட் பண்ணலான்னு நான் ஈவன் தக்காளி சாதம் அப்படின்னாலும் சாதம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி முட்டை இந்த மாதிரி சாலட் இந்த மாதிரி சைடில் பண்ணிடுவேன். வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி, ரைஸ் அப்போ தானே கம்மியாக சாப்பிட முடியும்னு சொல்லி சாலடாக பண்ணி வச்சுருவேன். எனக்கு ஆனால் தக்காளி சாதமோ பிரியாணியோ அதுக்கு ரைத்தாவோ குருமாவோ தொட்டு சாப்பிட பிடிக்காது. தனியாக சாப்பிடணும், அதோட டேஸ்ட்டை தனியாக அனுபவிக்கணும் தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த சாலடு அதெல்லாம் சாப்பிட்ருவேன். இந்த தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஷேக்கியாக தான் தெரியும், ஏன்னா அதுவுமே பையனுக்கு வந்து வீடியோ எடுக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதனால கொஞ்சம் இந்த இடத்துல வீடியோ வந்து ஒழுங்காக இருக்காது. அப்புறம் ரொம்ப நாளாகவே வாஷ்ரூம் க்ளீன் பண்ணல. விஜய்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒர்க்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது அவங்களுக்கு மைக்ரைன் வேறு வந்துருச்சு, அதனால எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. சரி இவனுங்களை வச்சு க்ளீன் பண்ண வச்சேன். சின்னவன் கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டி எடுத்தான். பெரியவன் வந்து ரொம்ப நாளாக அவனோட ஒரு நல்ல ஃப்ளோரசன் க்ரீன் கலரில் ஒரு சாக்கர் ஷூ இருந்தது, அதை வந்து எங்கேயோ சேரில் போயிட்டு ரொம்ப அழுக்கு பண்ணிட்டான். நான் அதை ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கல, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பயந்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதையும் நானும் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோப் பாருங்க, இந்த ரோப்ல இந்த சைடு இருக்குல்ல, இந்த மாதிரி தான் அந்த கிரீன் கலரே தெரியாத அளவுக்கு லோவர் பார்ட் ஆஃப் ஷூல அப்படிதான் இருந்தது பாருங்க. பிரஷ்ஷை வச்சு தேய்க்கிறான், ஈஸியா போயிடுது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு பண்ணதும். அதே மாதிரி அந்த ரோப்புமே நல்லா போயிடுச்சு, நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இவன் இந்த சைடு இது பண்ணிட்டான். இது எல்லாமே வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்குறானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் டிவி பார்க்கணும்னு சொன்னானுங்க. அந்த டிவி பார்க்கறதுக்காக தான் இப்போ எல்லா வேலையும் பார்த்துருக்கானுங்க. கிளைமேட்லாம் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட மின்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு, க்ரீன் ஆயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட்லலாமும் வந்து கொஞ்சம் க்ரீன் ஆயிடுச்சு லான்ஸ்லாம். ஈவினிங் வந்து இவனோட சின்னவனோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருந்தது. இங்கே வந்து கிட்ஸை மட்டும் கூப்பிட்டு விடுவாங்க, ஒரு கார்டு மாதிரி ஏதாவது கொடுத்து விடுவாங்க, அவங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் கொடுத்து RSVP கொடுக்க சொல்லி. கார்டு எடுத்துட்டு வரல, ஏதோ கார்டுல உள்ளது எழுதிட்டு வந்திருக்கான். இது வந்து கார்டு பத்தல, அதனால என்ன எழுதிக்க சொன்னான் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். இங்க இருந்து எங்க வீட்டுக்கு போக ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், இதுக்காக போயிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல ஒரு சைனீஸ் மால் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் போனோம். ஆக்சுவலி அது 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த மால். நாங்க 7:40 தான் போனோம். 7 o'clock தான் அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு அங்க ட்ராப் பண்ணிட்டு 7:40 தான் போனோம். கடையெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண போறாங்க. இந்த கடையில நிறைய திங்ஸ் வித்தியாசமா இருக்கும். சரி நேரா ஃபுட் கோர்ட்டுக்கு போய் எதையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயும் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். நாங்க அப்புறமா ஒரு சூப்பும் ஒரு ரைஸும் வாங்கினாங்க. இந்த கிளாஸ் பொட்டி கடை மாதிரி இருக்கு பாருங்க, கிளாஸ்ல வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சைனீஸ்ல பேர் எழுதியிருக்காங்க, என்னன்னே தெரியல. ஆனால் சைடில் ஒரு இதில் பார்த்தா கிராபோட எக்கை வந்து சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்களாமா. ஸோ வித்தியாசமாக நிறைய இருக்கும். இங்கே வந்தால் பொறுமையாக வந்து பார்க்கணும். ஆல்ரெடி க்ளோஸ் ஆக போகுது, அதனால நாங்கள் பெருசாக சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் மெயினாக வந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு திரும்ப போய் அவனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.